வணக்கம். ஜோதிடத்தில் ராசி மற்றும் லக்னம் இரண்டும் ஒருவரின் வாழ்க்கையை கணிப்பதற்கு மிக முக்கியமான அம்சங்கள். ஒரு ஜாதகத்தில் லக்னம் என்பது உயிருக்கும், ராசி என்பது உடலுக்கும் ஒப்பிடப்படுகிறது. நாம் பிறக்கும் நேரத்தில் கிழக்கு அடிவானத்தில் எந்த ராசி உதயமாகிறதோ அதுவே நம்முடைய லக்னம். இது ஒவ்வொரு 2 மணி நேரத்திற்கும் ஒருமுறை மாறிக்கொண்டே இருக்கும். ஒரு நாளில் 12 லக்னங்கள் மாறிவரும். அதனால் லக்னம் என்பது மிக துல்லியமான தகவல்களை கொடுக்கக்கூடியது. இது ஒருவரின் குணநலன்கள், உடல் அமைப்பு, மனோபலம், செயல்பாடு, ஆயுள், எதிர்காலம் போன்ற பல விஷயங்களை நிர்ணயிக்கிறது. ராசி என்பது நாம் பிறக்கும் நேரத்தில் சந்திரன் எந்த ராசியில் இருக்கிறாரோ அதுவே நமது ராசியாகும். ஒரு ராசியில் சந்திரன் சுமார் 2.25 நாட்கள் இருப்பார். சந்திரன் மனதின் காரகனாக கருதப்படுவதால் ராசி ஒருவரின் மனநிலை, எண்ண ஓட்டங்கள், உணர்வுகள் ஆகியவற்றை குறிக்கும். தொலைக்காட்சிகளிலும் பொதுவான பஞ்சாங்கங்களிலும் சொல்லப்படும் தினசரி ராசி பலன்கள் பொதுவாக இந்த ராசியை அடிப்படையாக கொண்டே கணிக்கப்படுகின்றன. ஜோதிடப்படி லக்னம்தான் ஒருவரின் ஆளுமை திறன், சிந்தனை, செயல்கள் மற்றும் அதிர்ஷ்டம் போன்ற முழு வாழ்க்கை நிகழ்வுகளுக்கும் ஆதாரமாக அமைகிறது. ராசி என்பது லக்னத்திற்கு துணை செய்யும் ஒரு அமைப்பு மட்டுமே. ஒருவருக்கு லக்னமும் ராசியும் பலமாக இருந்தால் அவருடைய வாழ்க்கை சிறப்பானதாக அமையும். லக்னம் மற்றும் ராசியின் அதிபதிகள் ஜாதகத்தில் எந்த நிலையில் இருக்கிறார்கள் என்பதை பொறுத்து ஒருவரின் வாழ்வில் ஏற்படும் பலன்கள் மாறுபடும். உதாரணத்திற்கு, ஒரு கிரகம் லக்னப்படி கெட்ட பலனை தருவதாக இருந்தாலும் ராசிப்படி அது யோகமான கிரகமாக இருந்தால் கெடுபலன்கள் குறையும். எனவே ஒரு ஜாதக பலனை முழுமையாகவும் துல்லியமாகவும் அறிய லக்னம் மற்றும் ராசி இரண்டையும் இணைத்து பார்ப்பது அவசியம். இப்போது 12 லக்னம் மற்றும் ராசிக்காரர்களுக்கு என்னென்ன தனித்துவங்கள் இருக்கிறது என்பதை பற்றி இந்த பதிவில் பார்ப்போம். இந்த பதிவை பார்ப்பதற்கு முன்பு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற பதிவு உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும். சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மீன லக்னம் மற்றும் மகர ராசியில் பிறந்தவர்கள் பொதுவாக மிகவும் அமைதியான சுபாவம் கொண்டவர்களாக இருப்பார்கள். மீன லக்னம் என்பது குருவின் ஆதிக்கம் கொண்டது என்பதால் உங்களிடம் எப்போதும் ஒரு கருணை உள்ளமும் ஆன்மீக சிந்தனையும் நிறைந்திருக்கும். அதே சமயம் மகர ராசி சனியின் ஆதிக்கத்தை கொண்டது என்பதால் உழைப்பிலும் விடாமுயற்சியிலும் நீங்கள் சளைத்தவர்கள் கிடையாது. இந்த ஜாதக அமைப்பு ஒருவருக்கு பொதுநல எண்ணத்தையும் அதே சமயம் சுய ஒழுக்கத்தையும் ஒரு சேர கொடுக்கக்கூடியது. நீங்கள் வெளியில் பார்க்க மிகவும் மென்மையானவராகவும் யாரிடமும் வாக்குவாதம் செய்யாதவராகவும் தெரிந்தாலும் உங்கள் மனதிற்குள் ஒவ்வொரு செயலையும் எப்படி சரியாக செய்து முடிக்க வேண்டும் என்கிற ஆழ்ந்த திட்டமிடல் எப்போதும் ஓடிக்கொண்டே இருக்கும். நீரின் தன்மையும் நிலத்தின் தன்மையும் கலந்திருப்பதால் நீங்கள் யதார்த்தமான அதே சமயம் கற்பனைத்திறன் மிக்க வாழ்க்கையை வாழ விரும்புவீர்கள். மற்றவர்களின் கஷ்டங்களை கண்டு உருகும் குணம் கொண்ட நீங்கள் உங்களுக்கு என்று வரும்போது மிகவும் உறுதியாகவும் தைரியமாகவும் செயல்படுவீர்கள். வாழ்க்கையில் ஏற்படும் சோதனைகளை இறை நம்பிக்கையாலும் உங்களது இடைவிடாத உழைப்பாலும் முறியடித்து முன்னேறும் வல்லமை உங்களுக்கு பிறப்பிலேயே அமைந்திருக்கும். நீங்கள் ஒரு சிறந்த ஆலோசகராகவும் பிறருக்கு உதவும் பண்பு கொண்டவராகவும் சமூகத்தில் மதிக்கப்படுவீர்கள். உங்களது நிதானமே உங்களின் மிகப்பெரிய பலமாக இருக்கும். குடும்ப வாழ்க்கையை பொறுத்தவரை நீங்கள் ஒரு அன்பான மற்றும் மிகவும் விட்டுக் கொடுக்கும் மனப்பான்மை கொண்ட ஒரு நபராக இருப்பீர்கள். உங்கள் குடும்பத்தின் மகிழ்ச்சிக்காக நீங்கள் உங்களது சொந்த விருப்பு வெறுப்புகளை கூட பலமுறை தியாகம் செய்ய துணிவீர்கள். மீன லக்னத்தின் தாக்கம் காரணமாக உங்கள் மனைவி அல்லது கணவன் மற்றும் குழந்தைகளிடம் அளவு கடந்த பாசத்தை வைத்திருப்பீர்கள். அதே சமயம் மகர ராசியின் குணத்தால் குடும்பத்தின் கௌரவம் மற்றும் ஒழுக்கத்தை ஒருபோதும் விட்டுக் கொடுக்க மாட்டீர்கள். உங்கள் தாய் மற்றும் தந்தையிடம் அதிக மதிப்பும் மரியாதையும் வைத்திருப்பீர்கள். அவர்களுக்காக எதையும் செய்ய தயங்க மாட்டீர்கள். குடும்ப உறுப்பினர்களிடம் அதிகாரம் செலுத்துவதை விட அன்பால் அவர்களை வழிநடத்துவதையே நீங்கள் பெரிதும் விரும்புவீர்கள். உறவினர்கள் மத்தியில் நீங்கள் ஒரு நம்பிக்கைக்குரிய மனிதராக திகழ்வீர்கள்.
எந்த ஒரு விசேஷத்திலும் உங்கள் ஆலோசனை இல்லாமல் முடிவுகள் எடுக்கப்படாது. சில நேரங்களில் உங்களது அதிகப்படியான மௌனம் உங்கள் குடும்பத்தாருக்கு வருத்தத்தை அளிக்கலாம். ஆனால் அந்த மௌனத்திற்கு பின்னால் அவர்களின் எதிர்கால நலன் மட்டுமே ஒளிந்திருக்கும். பொருளாதார ரீதியாக உங்கள் குடும்பத்தை பாதுகாப்பாக வைத்திருப்பதில் நீங்கள் எப்போதும் முன்னிற்கிறீர்கள். உங்கள் இல்லம் எப்போதும் ஒரு அமைதியான சூழலை கொண்டிருக்கும்படி நீங்கள் பார்த்துக்கொள்வீர்கள். இதுவே உங்கள் குடும்ப வெற்றியாகும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் நீங்கள் மிகவும் நேர்மையாகவும் முறையாகவும் செயல்படுபவர் என்பதால் உங்கள் மீது மற்றவர்களுக்கு ஒரு நல்ல நம்பிக்கை எப்போதுமே இருக்கும். குறிப்பாக உணவுத் தொழில், கல்வி நிறுவனங்கள், ஆன்மீகப் பொருட்கள் அல்லது கடல் சார்ந்த தொழில்களில் நீங்கள் மிகப்பெரிய லாபத்தை சம்பாதிக்கும் வாய்ப்பு அதிகம் உள்ளது. மகர ராசிக்குரிய சனி பகவான் உங்களுக்கு கடின உழைப்பை கொடுத்தால், மீன லக்னத்திற்குரிய குரு பகவான் அந்த உழைப்பிற்கு ஏற்ற லாபத்தையும் புகழையும் தேடித் தருவார். கூட்டாக தொழில் செய்வதை விட சொந்தமாக தொழில் தொடங்குவதில் உங்களுக்கு அதிக விருப்பம் இருக்கும். ஏனெனில் உங்கள் கட்டுப்பாட்டில் வேலை நடப்பதையே நீங்கள் விரும்புவீர்கள். பண விஷயத்தில் நீங்கள் மிகவும் கராராக இருந்தாலும் தொழிலாளர்களின் நலனில் அதிக அக்கறை காட்டுவீர்கள். இதனால் உங்களை சுற்றி எப்போதும் ஒரு விசுவாசமான கூட்டம் இருக்கும். எந்த ஒரு புதிய முதலீட்டையும் செய்வதற்கு முன்னால் அதை பற்றி தீர விசாரித்து அதன் சாதக பாதகங்களை உணர்ந்த பிறகே நீங்கள் இறங்குவீர்கள். உங்கள் நிதானமே உங்கள் தொழிலுக்கு பெரிய பாதுகாப்பு அரணாக விளங்கும். சந்தையில் எத்தகைய போட்டிகள் வந்தாலும் உங்கள் தரத்திலும் நேர்மையிலும் நீங்கள் சமரசம் செய்து கொள்ள மாட்டீர்கள். இதுவே உங்களை ஒரு நிலையான தொழிலதிபராக மாற்றும். வியாபார ரீதியாக நீங்கள் எடுக்கும் முடிவுகள் மிகவும் தீர்க்கமானதாக இருக்கும். இதனால் நஷ்டங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு மிகவும் குறைவுதான். உத்தியோகம் மற்றும் வேலை விஷயத்தில் நீங்கள் எப்போதுமே ஒரு சிறந்த பணியாளராகவும் மேலதிகாரிகளின் நம்பிக்கைக்கு பாத்திரமானவராகவும் விளங்குவீர்கள். கொடுக்கப்பட்ட வேலையை மிக துல்லியமாக செய்து முடிப்பதில் நீங்கள் காட்டும் ஆர்வம் மற்றவர்களுக்கு ஆச்சரியத்தை தரும். அதே நேரத்தில் அந்த வேலையில் ஒரு நேர்த்தி இருக்க வேண்டும் என்பதில் நீங்கள் உறுதியாக இருப்பீர்கள். நிர்வாகத்துறையில் உங்களுக்கு அதிக ஈடுபாடு இருக்கும் என்பதால் பெரிய நிறுவனங்களில் உயர் பதவிகளில் அமரும் வாய்ப்பு உங்களுக்கு மிக எளிதாக தேடி வரும். உங்களுக்கு கீழ் வேலை செய்பவர்களை வேலை வாங்குவதில் நீங்கள் ஒரு தனி பாணியை கையாளுவீர்கள். சனியின் தாக்கம் காரணமாக உழைப்பிற்கு மதிப்பளிக்கும் இடத்தில் நீங்கள் வேலை செய்யவே விரும்புவீர்கள். வேலையில் எத்தகைய அரசியல் மற்றும் போட்டிகள் வந்தாலும் உங்கள் திறமையால் அதனை முறியடித்து முன்னுக்கு வரும் வல்லமை உங்களுக்கு எப்போதும் உண்டு. பதவி உயர்வு மற்றும் சம்பள உயர்வு போன்றவை உங்களை தேடி வர நீங்கள் பல ஆண்டுகள் காத்திருக்க வேண்டியிருந்தாலும் இறுதியில் அந்த வெற்றி நிலையானதாகவும் கௌரவமானதாகவும் அமையும். நீங்கள் வேலை செய்யும் இடத்தில் ஒரு கௌரவமான கம்பீரத்துடன் இருப்பீர்கள். உங்கள் ஆலோசனைகளை மேலதிகாரிகள் மிகுந்த கவனத்துடன் கேட்பார்கள். இதுவே உங்கள் தொழில்முறை வெற்றிக்கு முக்கிய காரணமாகும். நிர்வாகத் திறமையே உங்களை ஒரு சிறந்த அதிகாரியாக மாற்றும். நிதி நிலைமை மற்றும் பணத்தை பொறுத்தவரை நீங்கள் மிகவும் கவனமாகவும் திட்டமிட்டும் செயல்படுபவராக இருப்பீர்கள். வீணாக செலவு செய்வதை நீங்கள் விரும்பவே மாட்டீர்கள். பணத்தை சேமிப்பது என்பது உங்கள் இயல்பிலேயே இருக்கும் என்பதால் வருங்காலத்திற்காக ஒரு கணிசமான தொகையை எப்போதும் முதலீடு செய்து வைப்பீர்கள். மீன லக்னக்காரர்கள் என்பதால் தர்ம காரியங்களுக்கு செலவு செய்ய விரும்புவீர்கள். அதே சமயம் மகர ராசியின் கட்டுப்பாடு உங்களை வீணான ஆடம்பரங்களுக்கு பணத்தை செலவு செய்ய விடாமல் தடுக்கும். நிலம், வீடு அல்லது தங்கம் போன்ற நிரந்தர சொத்துக்களை சேர்ப்பதில் நீங்கள் குறியாக இருப்பீர்கள். உங்களது நடுத்தர வயதிற்கு பிறகு நீங்கள் ஒரு பெரிய செல்வந்தராக மாறும் யோகம் உங்களுக்கு உண்டு. மற்றவர்களுக்கு பண உதவி செய்வதில் நீங்கள் ஒரு எல்லை வைத்திருப்பீர்கள். தகுதியானவர்களுக்கு மட்டுமே உதவி செய்வீர்கள். இதனால் உங்கள் பணம் ஒருபோதும் தவறான வழியில் விரயமாகாது. கடன் வாங்குவதை நீங்கள் ஒருபோதும் விரும்ப மாட்டீர்கள். அப்படியே வாங்கினாலும் அதனை மிக விரைவாக அடைத்துவிட வேண்டும் என்று ஒவ்வொரு நிமிடமும் போராடுவீர்கள். உங்கள் நிதி திட்டமிடல் மிகவும் வலுவாக இருப்பதால் உங்கள் குடும்பத்திற்கு எந்த காலத்திலும் பண நெருக்கடி வராமல் பார்த்து கொள்வீர்கள். இதுவே உங்கள் பொருளாதார வெற்றியாகும். உங்களது வருமானம் நேர்மையான வழியில் மட்டுமே இருக்கும் என்பது கூடுதல் சிறப்பாகும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நீங்கள் பொதுவாகவே பலமான உடல்வாகு கொண்டவர்களாக இருப்பீர்கள். ஆனால் சில நேரங்களில் அதிகப்படியான வேலைப்பளு காரணமாக உடல் சோர்வு மற்றும் மன அழுத்தம் ஏற்படலாம். மீன லக்னம் என்பதால் உங்களுக்கு பாதம் மற்றும் கால் விரல்கள் சம்பந்தமான பிரச்சனைகள் வர வாய்ப்புண்டு. எனவே நீங்கள் கால்களை பாதுகாப்பாக வைத்துக் கொள்வது நல்லது. மகர ராசியின் தாக்கத்தால் எலும்புகள் மற்றும் மூட்டுப்பகுதிகளில் சில உபாதைகள் வரலாம் என்பதால் உணவில் கால்சியம் சத்து நிறைந்த பொருட்களை சேர்த்துக் கொள்வது உங்களுக்கு பெரிய நன்மைகளை தரும்.
நீங்கள் எப்போதுமே எதையாவது சிந்தித்துக் கொண்டே இருப்பதாலும் உணர்ச்சிகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பதாலும் ஜீரண மண்டலம் தொடர்பான பிரச்சனைகள் வரலாம். அதற்காக தியானம் செய்வது சிறந்தது. சரியான நேரத்தில் உணவை உட்கொள்வதும் போதுமான அளவு தண்ணீர் குடிப்பதும் உங்கள் உடலை எப்போதும் சுறுசுறுப்பாக வைத்திருக்க உதவும். வெளியே அடிக்கடி சாப்பிடுவதை தவிர்த்து வீட்டிலேயே சமைத்த சத்தான உணவுகளை சாப்பிட்டால் உங்கள் ஆரோக்கியம் நீண்ட காலத்திற்கு சிறப்பாக இருக்கும். உங்கள் உடலில் ஏற்படும் சிறு மாற்றங்களை கூட கவனிக்க தவறாதீர்கள். சரியான நேரத்தில் ஓய்வு எடுப்பது உங்கள் உடலை மீண்டும் புதுப்பிக்கும் என்பதை எப்போதும் நினைவில் கொள்ளுங்கள். முறையான உடற்பயிற்சி உங்களுக்கு நீண்ட ஆயுளை தரும். குழந்தைகள் விஷயத்தில் நீங்கள் ஒரு மிகவும் அன்பான, அதே சமயம் மிகுந்த பொறுப்புள்ள பெற்றோராக திகழ்வீர்கள். உங்கள் பிள்ளைகள் கல்வியில் சிறந்தவர்களாகவும் ஒழுக்கமானவர்களாகவும் வளர வேண்டும் என்பதில் நீங்கள் அதிக அக்கறை காட்டுவீர்கள். அவர்களுக்கு சிறுவயதிலேயே தர்ம சிந்தனையையும் உழைப்பின் மதிப்பையும் சொல்லிக் கொடுத்து வளர்ப்பீர்கள். இதனால் அவர்கள் சமூகத்தில் ஒரு கௌரவமான மனிதர்களாக உருவெடுப்பார்கள். மகர ராசியின் தாக்கத்தால் உங்கள் பிள்ளைகளிடம் நீங்கள் சற்று கண்டிப்புடன் நடந்து கொண்டாலும் உள்ளுக்குள் அவர்கள் மீது அளவு கடந்த பாசம் வைத்திருப்பீர்கள். உங்கள் பிள்ளைகள் உங்கள் பேச்சை கேட்டு நடப்பவர்களாக இருப்பார்கள். அதே சமயம் அவர்கள் தங்களது சொந்த திறமைகளை வளர்த்துக் கொள்ள நீங்கள் அனைத்து வசதிகளையும் செய்து தருவீர்கள். அவர்கள் கலை அல்லது அறிவியல் துறையில் சிறந்து விளங்குவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளது. அவர்களின் வெற்றி உங்களுக்கு சமூகத்தில் ஒரு பெரிய கௌரவத்தை தரும். உங்கள் பிள்ளைகளுடன் நீங்கள் அவ்வப்போது மனம் விட்டு பேசி அவர்களின் விருப்பங்களை தெரிந்து கொள்வது உங்கள் உறவை இன்னும் பலப்படுத்தும். வயதான காலத்தில் உங்கள் பிள்ளைகள் உங்களுக்கு ஒரு தூணாக இருந்து உங்களை கவனித்துக் கொள்வார்கள். இதுவே நீங்கள் செய்த நல் வளர்ப்பிற்கு பெரிய வெற்றியாக அமையும். உங்கள் வாரிசுகள் மூலம் உங்கள் குடும்ப புகழ் பரவும். பயணங்கள் செய்வதில் உங்களுக்கு தீராத ஆர்வம் இருக்கும். அதுவும் குறிப்பாக புனித தலங்கள் மற்றும் இயற்கை எழில் கொஞ்சும் இடங்களுக்கு செல்லவே நீங்கள் அதிகம் விரும்புவீர்கள். மீன லக்னம் என்பது ஆன்மீகத்தை சார்ந்த லக்னம் என்பதால் நீங்கள் புனித நதிக்கரைகள் மற்றும் அமைதியான கடற்கரைகளுக்கு செல்லவே விரும்புவீர்கள். தொழில் விஷயமாகவோ அல்லது ஆன்மீக ரீதியாகவோ நீங்கள் மேற்கொள்ளும் வெளிநாட்டு பயணங்கள் உங்களுக்கு பெரிய திருப்புமுனையாகவும் லாபகரமானதாகவும் அமையும். பயணங்களின் போது நீங்கள் பல புதிய மனிதர்களை சந்திப்பீர்கள். அவர்களின் அனுபவங்கள் உங்கள் வாழ்க்கை பாதையை மாற்ற உதவும். நீண்ட தூர பயணங்கள் உங்களுக்கு புத்துணர்ச்சியை கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் உங்களது சிந்தனை திறனையும் விரிவுபடுத்தும். நீங்கள் ஒரு பயணத்தை தொடங்குவதற்கு முன் அதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் மிக துல்லியமாக திட்டமிட்டு விடுவீர்கள். இதனால் உங்கள் பயணங்கள் எப்போதும் இனிமையாகவும் எந்த தடங்களுமின்றி அமையும். மலை பிரதேசங்கள் அல்லது வரலாற்று சிறப்புமிக்க இடங்களுக்கு செல்வது உங்களுக்கு பிடிக்கும். அங்குள்ள கலாச்சாரங்களை அறிந்து கொள்வதில் நீங்கள் ஆர்வம் காட்டுவீர்கள். ஒவ்வொரு பயணமும் உங்களுக்கு ஒரு புதிய பாடத்தை கற்றுக் கொடுக்கும். அந்த அனுபவங்களை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் மிகச் சரியாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். வாகனங்களில் செல்லும்போது நிதானம் தேவை. முடிவாகச் சொல்லப் போனால் மகர ராசி மற்றும் மீன லக்னம் கொண்ட நீங்கள் ஒரு முழுமையான மற்றும் அமைதியான வாழ்க்கையை வாழ பிறந்தவர்கள். உங்களது நேர்மையும் விடாமுயற்சியும் உங்கள் இரு கண்களாக இருப்பதால் நீங்கள் நினைத்த காரியத்தை எப்போதுமே சாதித்து காட்டுவீர்கள். வாழ்க்கையின் ஆரம்பத்தில் சில போராட்டங்களை சந்தித்தாலும் உங்கள் உழைப்பின் மூலம் நீங்கள் அடையப்போகும் வெற்றி மிகவும் நிலையானதாகவும் கௌரவமானதாகவும் இருக்கும். உங்கள் தயக்கத்தையும் சில நேரங்களில் தோன்றும் அளவுக்கதிகமான மன உணர்ச்சிகளையும் மட்டும் தவிர்த்துவிட்டால் உங்களை வெல்ல இந்த உலகத்தில் எவரும் இருக்க முடியாது. தெய்வ பக்தியும் தர்ம சிந்தனையும் உங்களுக்கு எப்போதும் பாதுகாப்பாக இருக்கும் என்பதால் உங்களைச் சுற்றி எப்போதும் ஒரு நல்ல அதிர்வலைகள் இருக்கும். சமூகத்தில் ஒரு மதிக்கத்தக்க மனிதராகவும் உங்கள் குடும்பத்திற்கு ஒரு பெரும் சொத்தாகவும் நீங்கள் எப்போதும் விளங்குவீர்கள். உங்களது நேர்மையும் ஒழுக்கமுமே உங்களை பிற்காலத்தில் ஒரு பெரிய சாதனையாளராக பறைசாற்றும் என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை. கடின உழைப்பால் உயர்ந்த நிலைக்கு வரும் நீங்கள் மற்றவர்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக திகழ்வீர்கள். உங்கள் வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சியும் அமைதியும் பெருக நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியும் வெற்றியிலேயே முடியும். எதற்கும் அஞ்சாமல் உங்கள் கடமையை சரியாக செய்தாலே போதும். உலகம் உங்கள் காலடியில் இருக்கும். உங்களது விடாமுயற்சி உங்களை வரலாற்றில் இடம்பெறச் செய்யும். நன்றி. இப்ப நான் சொன்ன அனைத்து விஷயங்களும் பொது பலன் மட்டுமே. உங்களுடைய சுய ஜாதக அடிப்படையில் சில விஷயங்கள் மாறுபட்டு நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. இருந்தாலும் பெரும்பாலான விஷயங்கள் நான் கூறியபடியே உங்க வாழ்க்கையில் நடைபெறும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் நான் அடுத்த பாகம் 2 எடுக்க தயாராக உள்ளேன். பாகம் 2 வேண்டும் என்றால் பாகம் 2 என்று டைப் செய்யவும். பெரும்பாலான நண்பர்கள் பாகம் 2 வேண்டும் என்றால் விரைவில் பாகம் 2 வீடியோ பதிவு செய்கிறேன்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பக்கத்தில் உள்ள ஆல் பட்டனை கிளிக் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாங்கள் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும். உங்களுடைய எதிர்கால வெற்றிக்கு என்னோட வாழ்த்துக்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.